மனித வாழ்க்கையை குறித்து இந்த காலாண்டில் படிக்க இருக்கிறோம். இன்றைய தினம் வாழ்வின் ஏற்ற இறக்கங்கள் என்கிற தலைப்பின் கீழாக மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து இந்த பூமியை மனிதனுடைய குடியிருப்புக்காக மாற்றி அமைத்த எங்கள் நல்ல தேவனே, இந்த பூமி உம்முடைய அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு இடமாக இருந்திருக்க வேண்டும். நான் சாத்தானின் வஞ்சகத்தினாலே பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நாங்கள் இங்கே சந்தித்து வருகிறோம். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு என்கிற நம்பிக்கையை வேதாகமம் எங்களுக்கு தருகிறது. அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட வேதவசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது எல்லா மாற்றங்களிலும் நல்ல மாற்றம் எது என்பதை பார்த்து யோசித்து செயல்பட தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஹெரக்ளைட்டஸ் என்று ஒரு தத்துவ ஞானி இருந்தார். மேதிய பெர்சிய பேரரசு அரசாண்ட காலத்தில் எபேசுவில் கிமு 540 ஆண்டில் பிறந்தவர் இவர். மாற்றம் மட்டுமே மாறாதது என்று சொன்னவர். அது மாத்திரமல்ல, ஒரே நதியில் 2 முறை இறங்கின மனிதன் எவனும் இல்லை. ஏனெனில் நதியும் மாறிவிடுகிறது, மனிதனும் மாறிவிடுகிறான் என்றும் சொன்னார். ஒரு முறை கால் வைக்கும்போது இருக்கிற அந்த தண்ணீர் அடுத்த முறை அங்கே இருப்பது இல்லை. அதனால் நதி மாறிவிடுகிறது. மனிதனிலும் கூட மாற்றம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. மாற்றங்கள் மட்டுமே மாறாதது என்று அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் இந்த மாற்றங்கள் மத்தியில் எப்படிப்பட்ட மாற்றம் நல்லது என்று நாம் தெரிந்தெடுத்து அந்த நல்ல மாற்றத்தை செய்கிறவர்களாகவும், எந்த மாற்றம் நல்லது இல்லையோ அந்த மாற்றத்தை விரும்பாமல் அதை ஒதுக்குகிறவர்களாகவும் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3 விதமான மாற்றங்களை குறித்து இந்த வாரத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். சூழ்நிலையில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சாலமன் ஞானி இவ்வாறு சொல்கிறார்: ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இந்த வசனத்தை சொல்லிய பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இந்த காலத்தில் ஏற்படுகின்றன என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். மாற்றம் நிகழ்ந்தாலும் அந்த மாற்றத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது என்பதையும் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான செயல் நடைபெறுவது உண்டு. ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் நேர்த்தியாக செய்யப்படுகின்றன என்பது வேதாகம் கூறுகிற வார்த்தை. ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்கை தேவன் ஏற்படுத்தியதாக வேதாகமத்தின் முதல் புத்தகம் சொல்கிறது. ஆதியாகமம் 1:2 இவ்வாறு வாசிக்கிறோம்: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். நடக்கப் போகிற பெரிய மாற்றங்கள் பூமியை சிதைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரச்சனை எதுவும் வராதபடிக்கு ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் இந்த பூமியை பாதுகாத்து கொண்டிருந்தார். மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை ஆதியாகமத்தின் முதல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது நாளிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார். உயிரிகள் உயிர் வாழ வேண்டுமென்றால் ஆற்றல் வேண்டும். அந்த சக்தியை தரக்கூடியது வெளிச்சம். வெளிச்சத்திலிருந்து தான் நமக்கு தேவையான உணவை மறைமுகமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். உயிரிகளுக்கு தேவையான வெளிச்சத்தை ஆண்டவர் முதல் நாளிலே உண்டாக்கினார். ஆனால் அதற்காக எல்லா பகுதியையும் அவர் வெளிச்சமாக ஆக்கிவிடவில்லை. வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வரத்தக்கதாக ஏற்பாடு செய்தார். வெளிச்சம் வருகிற சமயத்தில் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். இருள் வருகிற சமயத்தில் அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். இருளிலே ஓய்வு எடுக்கத்தக்கதாக உடலில் அதற்கேற்ற மாற்றங்களையும் அவர் வைத்திருக்கிறார். மனிதனை படைப்பதற்கு முன்னராகவே மனிதனுக்கு தேவையான நன்மையான ஈவுகளை ஆண்டவர் படைக்க துவங்கிவிட்டார். முதல் நாளிலே அவனுக்கு தேவையான வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2வது நாளிலே இன்னொரு மாற்றம் நிகழ்ந்தது. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கிடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது
என்றும் சொன்னார். இந்த ஆகாய விரிவு மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான காற்று மண்டலமாகும். உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கிறது. 2வது நாளில் இந்த காற்று மண்டலத்தை ஆண்டவர் உருவாக்கி கடலையும் நிலைப்படுத்தினார். 3வது நாளில் இந்த காற்றை சுத்தப்படுத்தி மனிதன் எப்போதும் சுவாசிப்பதற்கு வசதியாக, மனிதனை போன்ற மற்ற பிராணிகள் சுவாசிப்பதற்கு வசதியாக செடி கொடிகளை உண்டாக்குகிறார். பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். ஒவ்வொரு மாற்றமும் நல்லதாகவே இருந்தது. மனிதர்கள் வாழ்வதற்கு, உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையானவற்றை ஒவ்வொரு நாளிலும் அவர் உண்டாக்குகிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. கால ஒழுங்கை வெளிப்படுத்துவதற்கான நியமங்களை 4வது நாளிலே அவர் ஏற்படுத்துகிறார். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். ஆகாய விரிவிலே இதுவரை தெரியாதிருந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இப்போது தெரிய ஆரம்பித்தன. 5வது நாளிலே நீரிலும் ஆகாயத்திலும் உயிரினங்களை உண்டாக்கினார். நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். அதுபோல ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளும் நீரில் வாழ்கிற ஜீவ ஜந்துகளும் உருவாயின. 6வது நாளிலே நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை அவர் உண்டாக்கினார். பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அவ்வாறே எல்லா மிருகங்களும் உண்டாயின. இந்த மாற்றங்களிலும் ஓர் ஒழுங்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 1வது நாளிலே வெளிச்சமும் பகல் இரவும் உண்டாக்கப்பட்டன. அதிலிருந்து 3 நாட்கள் கழித்து 4வது நாளிலே பகல் இரவை ஆள்வதற்கான சுடர்கள் ஏற்படுத்தப்பட்டன என்று நாம் வாசிக்கிறோம். 2வது நாளிலே கடலும் வானமும் உண்டாக்கப்பட்டன. அதிலிருந்து 3 நாட்கள் கழித்து 5வது நாளிலே கடலிலும் வானத்திலும் வாழ்கிற உயிரிகள் படைக்கப்பட்டன. 3வது நாளிலே நிலமும் தாவரங்களும் படைக்கப்பட்டன. அதிலிருந்து 3 நாட்கள் கழித்து 6வது நாளில் நிலத்தில் வாழ்கிற உயிரிகள் படைக்கப்பட்டன. செய்கிற மாற்றத்தையும் கூட திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் தேவன் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. 6வது நாளில் ஆண்டவர் இந்த பூமியை நிர்வாகம் பண்ணத்தக்கதாக அந்த நிர்வாகத்திற்கான தலைமைத்துவத்தை உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:26 இவ்வாறு வாசிக்கிறோம். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள் என்றார். இந்த உலகத்தை ஆள்வதற்கு மனிதனையும் தேவன் படைத்தார். 1 கொரிந்தியர் 14:40 இவ்வாறு வாசிக்கிறோம். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. எது செய்யப்பட்டாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஒழுங்கை சிருஷ்டிப்பிலே தேவன் காட்டியதை பார்க்க முடிகிறது. சூழ்நிலையிலே மாற்றங்கள் நிகழ்ந்தன. அந்த மாற்றங்களிலும் கூட ஓர் ஒழுங்கு இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது. இவற்றையெல்லாம் உண்டாக்கிவிட்டு தேவன் இந்த உலகத்தை பார்த்தாராம். உலகம் எப்படி இருந்தது என்பதை ஆதியாகமம் 1:31 சொல்கிறது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. மாற்றங்களால் நல்லது உண்டாயிற்று என்று நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் இன்றைக்கும் கூட தேவை. இந்த மாற்றத்தை நாமும் கூட செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதாமை பார்த்து பேசும்போது நிலத்தை பண்படுத்து என்று சொன்னார். இந்த பூமியை ஆண்டவர் பண்படுத்தி மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக உருவாக்கினார். அதற்கு பிறகும் இன்னமும் பண்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே பண்படுத்துகிற வேலையை மனிதனிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். பண்படுத்துவதற்கு பதிலாக அதை அழிக்கிற வேலையை இன்றைக்கு மனிதன் செய்து கொண்டிருக்கிறார். மாற்றங்கள் நல்லது. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசிக்காமல் நாம் செயல்படுவோம் என்றால் மாற்றம் மோசமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிலத்தில் 1/3 பகுதிக்கு மேலாக மரங்கள் இருக்க வேண்டும், காடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லா நாடுகளிலும் இந்த காடுகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக பூமி மிகவும் பாதிப்புக்குள்ளாவதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது.
இந்த மாற்றம் அவசியமில்லாத மாற்றம். நல்ல மாற்றத்தை கொண்டு வர மனிதன் முயற்சிக்க வேண்டுமே தவிர மனித இனத்தை அழிக்கக்கூடிய தீய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவன் பிரயாசப்படக்கூடாது. அப்படி செய்வான் என்றால் ஒரு நாள் வரும், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கு காலம் வந்தது என்று நாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடியே பூமியை கெடுத்து கொண்டிருக்கிற பாவிகளை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். இப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு மத்தியில் மாறாத இன்னொன்றையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுவும் கூட ஒரு மாற்றம்தான், ஆனால் மாறாமல் எப்போதும் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின் அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 6 நாட்களில் அவர் செய்த சிருஷ்டிப்பு வேலையை அவர் நிறுத்தி இருந்ததினால 7ஆவது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தமாக்கினார் என்றால் பிரித்தெடுத்தார் என்று அர்த்தம். ஆரம்பத்திலேயே ஆண்டவர் இந்த 7ஆவது நாளை பிரித்தெடுத்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. எதற்காக பிரித்தெடுத்தார்? அந்த நாளிலே மனிதர்கள் தம்மோடு நேரம் செலவிட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பூமியில் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்வதற்கு மற்ற 6 நாட்களை அவன் பயன்படுத்தினாலும் இந்த 7ஆவது நாள் ஓய்வு நாளில் தம்மோடு கூட மனிதர்கள் நேரம் செலவிட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். 7ஆவது நாள் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பு வாரத்தில் முதல் 6 நாட்களும் அவர் வேலை செய்து 7ஆவது நாளை ஆசரித்தார் என்பதன் அடிப்படையிலே நாம் 7ஆம் நாள் என்று சொல்கிறோம். ஆனால் ஆதாம் ஏவாளை பொறுத்த மட்டில் வாரத்தின் 6ஆவது நாளின் இறுதியிலே படைக்கப்பட்ட அவர்கள் முதலாவது அவர்கள் சந்தித்தது ஓய்வு நாளைத்தான். ஓய்வு நாளில் அவர்கள் தேவனோடு நேரம் செலவிட்ட பிறகு அவர்கள் வேலை செய்ய வேண்டிய மற்ற நாட்களை சந்திக்கிறார்கள். இன்றும் கூட தேவனோடு நாம் ஓய்ந்திருக்க வேண்டிய அந்த நாளில் அவரோடு பேசி பழகி அவரோடு சரியான உறவை நாம் வைத்திருந்தோம் என்றால் அடுத்த 6 நாட்களிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்தவர்களாக காணப்படுவோம். நமக்கு ஞானம் போதாது, நமக்கு திறமை போதாது என்பதுதான் உண்மை. நமக்கு எல்லாம் தெரியாது என்பதும் உண்மை. அதனால் இந்த 6 நாட்களில் உலகத்தில் பலவிதமான மக்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கும்போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 7ஆவது நாள் தேவனோடு நாம் நேரம் செலவிடுவது மிகவும் மிகவும் முக்கியமான நாள் ஆகும். அப்படி நாம் செயல்படும்போது தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் நாம் புரிந்து கொண்டு அந்த 6 நாட்களிலும் நிம்மதியாக தேவனை சந்திக்கிறவர்களாக தேவன் போல் செயல்படுகிறவர்களாக நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட மாற்றம் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஓய்வு நாளானது காலத்தில் ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. ஜோசப் உல்ஸ்டாட் என்கிற போதகர் ஓய்வு நாளை பற்றி சொல்லும்போது இவ்வாறு குறிப்பிடுகிறார். என்னுடைய பிள்ளைகள் இந்த சம்பவம் எப்போது நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு சம்பவத்தை குறித்து கேட்கும்போது 50 நாட்கள் 20 நாட்கள் 30 நாட்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அது சரியாக புரியாது. அந்த எண்ணிக்கையை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது கஷ்டமாக இருந்ததை நான் புரிந்து கொண்டேன். அவர்களிடத்தில் இன்னும் 3 ஓய்வு நாட்கள் கழித்து 5 ஓய்வு நாட்கள் கழித்து என்று சொல்வேன். அதை தெளிவாக அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஓய்வு நாள் மீண்டும் மீண்டும் வருகின்ற ஒன்று. வரும்போதெல்லாம் தேவனோடு நாம் எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம், எப்படிப்பட்ட நேரம் செலவிடுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் தேவன் விரும்பிய நல்ல மாற்றங்கள். ஆனால் மனிதன் பாவம் செய்த பிறகு மோசமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன. பாவத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள் மிக மிக மோசமானவைகளாக இருந்தன. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று ஆதியாகமம் 6:12 சொல்கிறது. அதன் விளைவாக நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை தவிர மற்றவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழையில் பிரவேசித்து தப்பித்து கொண்டார்கள். ஜலப்பிரளயம் அமர்ந்த பிறகு அவர்கள் பலியிட்ட போது தேவன் ஓர் உடன்படிக்கையை அவர்களோடு செய்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. அப்போது தேவன் தம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஒன்றை சொல்லிக் கொண்டாராம். அது என்ன என்பதை ஆதியாகமம் 8:22 சொல்கிறது. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில்
சொன்னார். இந்த மாற்றங்கள் மாறாதவை என்று சொல்கிறார். விதைக்கிறது ஒரு காலம், அறுக்கிறது ஒரு காலம். குளிர்ச்சியாக இருக்கிற சீதளம் ஒரு காலம், வெப்பமாக இருக்கிற உஷ்ணம் ஒரு காலம். கோடை காலம், மாரி காலம். பகல் வெளிச்சமாக இருக்கிற நேரம், இரவு வெளிச்சமில்லாத நேரம். இந்த மாற்றங்கள் நிகழும். ஆனால் மாற்றங்கள் மாறி மாறி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். சர்க்கேடியன் தாளம் என்று எல்லா உயிரினங்களிலும் ஒரு கடிகாரம் செயல்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். அந்த கடிகாரம் 24 மணிக்கு ஒரு முறை மாற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறது. தூங்குவதற்கு வசதியாக இரவிலே உடலில் ஏற்படுகிற சோர்வு, வேலை செய்வதற்கு வசதியாக பகலில் உடலில் ஏற்படுகிற சுறுசுறுப்பு போன்றவையெல்லாம் இந்த சர்க்கேடியன் தாளம் என்று சொல்லப்படுகிறது. சர்க்கேடியன் தாளம் மாற்றம் உண்டு என்பதை காட்டுகிறது. மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. பலவிதமான மாற்றங்கள் சூழ்நிலைகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலை மாற்றங்களினால் நாம் நம்முடைய குணத்தை மாற்றாமல் தேவன் மேல் பற்றுதலோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியம். இயற்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் ஏற்படலாம். யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து தேவன் இவ்வாறு சொல்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு 1:8. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டன. தன்னுடைய தாசனை பற்றி தேவன் புகழ்ச்சியாக சில வார்த்தைகள் பேசிய மாத்திரத்தில் சாத்தான் அவரை பார்த்து சொன்னான், நீர் அவனுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை செய்து வருகிறீர், அதனாலே அவன் இப்படி நடக்கிறான். அந்த நன்மைகளெல்லாம் எடுத்து பாரும், அவன் உம்மை தூஷிப்பான் என்று சொன்னான். அப்படி தூஷிக்க மாட்டான் என்று ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சாத்தானத்தில் சொன்னார். அப்போது அவன் சொன்னான், இவற்றையெல்லாம் எடுத்து போடுவதற்கு எனக்கு அனுமதி கொடும், அதற்கு பிறகு யோபு உம்மை தூஷிக்கிறானா இல்லையா என்று பாரும் என்று சொன்னான். ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அவனிடத்திலிருந்த எருதுகள் கழுதைகள் அனைவரையும் சபையர் பிடித்து சென்று விடுகிறார்கள். அவனிடத்திலிருந்த ஆடுகளை அக்கினி அழித்து விடுகிறது. அவனிடத்திலிருந்த ஒட்டகங்களை கல்தையர் பிடித்து சென்று விடுகிறார்கள். அவனுடைய பிள்ளைகளை புயல் வீசி கொன்று போடுகிறது. ஒரே நாளிலே அவன் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ்கின்றன. அப்போது யோபு என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. சூழ்நிலையில் ஏற்படுகிற மாற்றங்கள் இந்த மனிதனை மாற்றவில்லை. என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் என் தேவன் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவரை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன் என்கிற உறுதியில் யோபு நிலைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்மால் முடியுமா என்று யோசித்து பாருங்கள். சிறிய மாற்றங்கள் நிகழ்ந்தாலே தேவனை நாம் குறை சொல்லி விடுகிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த போதிலும் கூட அவர் தேவனை குறை சொல்லாமல் தேவன் மேல் வைத்திருந்த அன்பிலே மாறாதவராக இருந்தார். வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழலாம், ஆனால் தேவனிடத்தில் இருக்கிற அன்பிலே, தேவனை நம்புகிற நம்பிக்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழவே கூடாது. உங்களால் முடியுமா என்று யோசித்து பாருங்கள். தேவன் நல்லவர் என்பதை இதுபோன்ற சூழ்நிலைகளில்தான் நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டாலும், என்ன நேரிட்டாலும் என் தேவன் நல்லவர் என்பதை நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அது ஒரு தகுதியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை. ஆனால் சிறிய பிரச்சனையில் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது நம்முடைய விசுவாசம் எத்தகையதாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சூழ்நிலைகளில் மாத்திரமல்ல, உடலிலும் கூட மாற்றங்கள் நிகழ்வதாக வேதாகமம் சொல்லுகிறது. பிரசங்கி சொல்லுகிறார், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. மனிதனுடைய வாழ்நாள் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இருக்கிறது. இதில் தான் எத்தனை மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். குழந்தையாக பிறக்கிற ஒரு பாலகன் குழந்தையாகவே இருந்து விடுவதில்லை, அவன் வளர்கிறான். அவன் வளரும்போது அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள். ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு, ஒரு குமாரனை பெற்றாள். குழந்தை பிறந்தது. எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். அந்த பிள்ளை வளர ஆரம்பித்தது. ஆதியாகமம் 21:8 இவ்வாறு வாசிக்கிறோம், பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பால் மறந்ததை கூட ஒரு பெரிய விருந்தாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தை முக்கியமான குழந்தையாக இருந்தது. இந்த நாளிலும் கூட தங்களுடைய பிள்ளைகள் பிறந்த நாள் எவ்வளவு முக்கியமாக மனிதர்கள் கொண்டாடி வருகிறார்கள். மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பிள்ளைக்கு 1 வயதாயிற்று, 2 வயதாயிற்று, அவனுடைய உடலிலே மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதைத்தானே நாம் இங்கே கொண்டாடுகிறோம். காலம் வந்தது, ஈசாக்கு ரெபெக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் என்று ஆதியாகமம் 24:67 சொல்கிறது. பால் மறந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாகி இப்போது திருமணமும் செய்து கொள்கிறான். அதே நிலையிலே அவன் இருந்து விடுவதில்லை. ஆதியாகமம் 35:28 ஒரு வாசிக்கிறோம், ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாருடைய சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். பிறந்ததிலிருந்து அவன் வளர்ந்து அடக்கம் பண்ணப்படும் வரை எத்தனையோ மாற்றங்கள் ஈசாக்கின் வாழ்க்கையில் நிகழ்ந்தன. அதையெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தால் இந்த மாற்றங்கள் பல அவனுக்கு நன்மையாக அமைந்திருக்கின்றன, பல அவனுக்கு தீமையாக இருந்திருக்கின்றன. அந்த தீமையான மாற்றங்களின் சமயத்தில் அவன் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்திருந்தால் அந்த மாற்றங்கள் நல்லவைகளாக தேவன் மாற்றி போட்டிருக்கிறார். தேவனை நம்பாமல் தன்னுடைய திருக்கான இருதயத்தை அவன் நம்பினால் அதனால் பிரச்சனைகளை அவன் சந்தித்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போன்ற நிகழ்வுகள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனை நம்ப வேண்டியதன் அவசியத்தை இது போன்ற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபுவை பற்றி நாம் பார்த்தோம். யோபுவுடைய சூழ்நிலையில் மட்டும் மாற்றம் நிகழவில்லை, அவனுடைய உடலிலும் மாற்றம் நிகழ்ந்தது என்று யோபு 2:7 வாசிக்கிறோம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மறுபடியும் நான் வாசிக்கிறோம், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எப்படிப்பட்ட நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். தனக்கு சுற்றியில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார், அவருக்கும் வியாதி வந்து விடுகிறது, அப்போதும் அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரே நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாக இருக்கிறீர் என்பது இந்த யோபுவின் நம்பிக்கையாகவும் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் சூழ்நிலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களோ உடலில் ஏற்படுகிற மாற்றங்களோ நம்மை அசைக்க முடியாது. உடலில் மாத்திரமல்ல, உறவிலும் கூட மாற்றங்கள் நிகழ்கின்றன. யோபுவின் மனைவி உறவில் மாற்றத்தை பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டான், வியாதியோடு உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது அவள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஒருவேளை யோபுவினுடைய மனைவி ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் இதை செய்தாரோ என்னவோ தெரியவில்லை. தன்னுடைய மனைவிக்கு சாட்சியாக அவன் சொல்லுகிறான், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், அப்படி பேசாதே என்று அவளை கண்டிக்கிறான். அவளை வெறுத்து விடவில்லை. நிச்சயமாக யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதற்கு பிறகு அவனுக்கு கிடைத்த நன்மைகள் யோபுவின் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்க வேண்டும். யோபுவுடைய நண்பர்கள் உறவில் கூட மாற்றம் நிகழ்வதை பார்க்க முடிகிறது. எலிப்பா சொல்லுகிறான், நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது என்று யோபுவை குற்றம் சாட்டுகிறார்கள். 3 நண்பர்களுமே யோபுவை குற்றம் சாட்டுகிறார்கள். அவனுடைய மனைவி, நண்பர்கள், அவனுக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டிய அவர்கள் இப்போது ஆதரவாக இல்லாமல் அவனை வேதனைப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் இந்த உங்களுடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தான் யோபு சொல்லுகிறார். ஆனால் இறுதியில் யோபுடைய நண்பர்களை பார்த்து, நீங்கள் என்னை குறித்து பேசியது சரியல்ல, யோபுவிடம் சென்று உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே யோபு ஜெபிக்கிறார். இந்த அளவுக்கு தன்னை வேதனைப்படுத்திய அந்த நண்பர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்பது தான் அங்கே மிகவும் முக்கியமானது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்பதல்ல,
தன்னை மிகவும் வேதனைப்படுத்திய அந்த நண்பர்களுக்காக, தன்னை குற்றப்படுத்திய நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அதன் விளைவு அவருடைய நிலைமை மாறுகிறது. மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் இந்த உறவில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நேசிக்கிறவர்களாக நம்மால் இருக்க முடியவில்லை என்றால் நம்மில் குறைவு காணப்படுகிறது. அந்த குறைவு சரி செய்யப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகள் உறவில் கூட மாற்றம் நிகழ வேண்டும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று நீதிமொழிகள் 13:24 வாசிக்கிறோம். இதை காரணமாக சொல்லிக்கொண்டு பிள்ளைகளை பிரம்பினால் அடிக்கிற பழக்கம் அநேக பெற்றோரிடத்தில் இருக்கிறது. அப்படி அடித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். 60 வயது ஒரு தகப்பனுக்கு 35 வயதிலே ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மகன் தவறு செய்யும்போது இந்த தகப்பன் பிரம்பை கையாடுவாரா? 60 வயது 35 வயது என்று இருந்தாலும் தகப்பன் மகன் என்கிற உறவு அங்கே இருக்கத்தானே செய்கிறது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு 35 வயது மகனை 60 வயது தகப்பன் அடிக்க முடியுமா? மாற்றம் அவசியமாக இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் இந்த பிரம்பை கையாடலாம். அதற்கு பிறகு இந்த பிரம்பை நாம் கையாட முடியாது என்பது தான் உண்மை. அந்த மாற்றம் எப்பொழுது நிகழ வேண்டும் என்பதை மனிதர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். நாம் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் பிள்ளைகள் இருக்கும்போது பிரம்பை கையாட வேண்டியது அவசியம்தான். எப்பொழுது நாம் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வருகிறார்களோ அப்போது அவர்களை புரிய வைக்க வேண்டியது தான் நம்முடைய கடமையை தவிர, நம்முடைய கோபத்தை தீர்ப்பதற்கு அவர்களை அடித்துவிட்டு பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்ற வசனத்திற்குள்ளாக புகுந்து கொள்ள நினைப்பது கோழைத்தனம். புத்தி சொல்ல வேண்டும், அமைதியாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் வேண்டும். அதற்கு நமக்கு பொறுமை வேண்டும். நம்மிடத்தில் அது கிடையாது. சில சமயங்களில் நாம் செய்கிற ஒரு மாய்மாலத்தையும் போலித்தனத்தையும் பாருங்க. ஒரு அண்ணன் தம்பியை அடித்து விடுகிறான். உடனே நாம் என்ன செய்கிறோம்? அந்த அண்ணனை அடிக்கிறோம். அந்த அண்ணனுக்கு ஒன்று புரியாது. தம்பி தவறு செய்தான், அவனை அடிக்கிறோம். இதை எங்கே நாம் கற்றுக்கொண்டோம்? நாம் தவறு செய்யும் போது நம்முடைய அப்பா நம்மை அடிக்கிறார். இதிலிருந்து தானே நம்ம கற்றுக்கொண்டோம். நான் அடித்தால் தவறு, அவர் அடித்தால் சரியா என்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரத்தான் செய்யும். நாள் செல்ல செல்ல இந்த தகப்பனை விட்டு இந்த குழந்தை பிரிந்து கொண்டே போவான். மாற்றங்கள் உண்டு என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கோபத்தை தீர்ப்பதற்கு பிரம்பை நாம் கையாடக்கூடாது. எப்போது மாற்றம் வர வேண்டும் என்பதை யோசித்து பார்த்து ஜெபத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிற இந்த உறவில் பிரம்பை கையாடுகிற நிலையை எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பவுல் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதலில் மிகவும் கொடூரமானவராக இருந்தார் என்று அவர்தானே ஒத்துக்கொள்ளுகிறார். அப்போஸ்தலர் 8:1 அவரை பற்றி இவ்வாறு சொல்கிறது. அவனை, அதாவது ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். மிக கொடூரமானவராக அவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. எப்போது எருசலேமில் செய்தது போதாது, தமஸ்குவிலும் இதை செய்ய வேண்டும் என்று அவர் புறப்படுகிறார். இந்த மார்க்கத்தாராகிய அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே தேவன் அவனை சந்திக்கிறார். வெளிச்சம் திடீரென்று பிரகாசிக்கிறது. குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். சவுலே சவுலே என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. நீர் யார் என்று கேட்கிறான். அப்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று தேவன் பேசுகிறார். இயேசுவை நேரடியாக சரீரப்பிரகாரமாக எங்காவது பவுல் துன்புறுத்தியதாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோமா? இல்லை. இந்த வார்த்தையில் தேவன் எவ்வளோ ஆறுதலான ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று பாருங்கள். நாம் துன்பப்படும்போது இயேசு தாமே துன்பப்படுகிறார். அவர் துன்பப்பட்டாலும் ஏன் அதை நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், நம்முடைய நன்மை கருதி இந்த துன்பம் நமக்கு அவசியமானது என்பதனால இதை அனுமதிக்கிறார். எந்தெந்த விதத்தில் எந்தெந்த துன்பம் பிரயோஜனமாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாத பல துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்கின்றன. ஆனால் தேவனை நாம் உறுதியாக நம்பி பற்றி பிடித்திருக்கும் போது
இது போன்ற பிரச்சனைகளுக்கான சரியான பதில் தேவன் அன்பானவர் என்பது தானே தவிர வேறொன்றும் இல்லை. தேவனை அவர் புரிந்து கொள்கிறார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்கிற சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய எஜமான் இயேசு கிறிஸ்து, நான் அவருடைய அடிமை, அவருடைய நுகம் என்னுடைய கழுத்தின் மேல் இருக்கிறது, அவர் எங்கே போகச் சொல்லுகிறாரோ நான் அங்கே செல்ல வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டதாக அப்போஸ்தலர் 9:5 சொல்லுகிறது. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதுவரைக்கும் தன்னுடைய சித்தத்தை பெரிதாக எண்ணி தேவனுடைய பிள்ளைகளை அடித்து உதைத்து அழித்து வந்த இந்த மனிதன், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று தேவனை பார்த்து கேட்கிறார். ஒரு சிந்தனை மட்டத்தில் பிரச்சனை உருவாகலாம். அந்த மட்டத்திலிருந்து உயரும்போது தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது, இதன் மூலம் மாற்றம் நிகழ்கிறது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவர் சிந்திப்பதற்கும் அளவு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவில் நாம் சிந்திக்கும் போது அங்கே பிரச்சனை உண்டாகலாம். அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அதைவிட உயரமான நிலைக்கு நாம் சென்று சிந்திக்க வேண்டும். அப்படி உயரமான நிலைக்கு நாம் செல்ல முடியவில்லை என்றால் பிரச்சனைக்கான தீர்வை நாம் காண முடியாது. பிரச்சனையாக இருந்து கொண்டு தான் இருக்கும். எப்போது அந்த இடத்திலிருந்து உயரமான இடத்திற்கு நாம் செல்கிறோமோ அப்போது தீர்வு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழ்கிறது. அவருடைய வாழ்க்கையில் இதுதான் நிகழ்ந்தது. அவருடைய சிந்தனை மட்டம் பரிசேயனாக இருந்தபோது ஒன்றாக இருந்தது. அந்த சிந்தனையிலிருந்து உயர்ந்த ஒரு சிந்தனைக்கு இயேசுவை அவர் சந்தித்த போது அவர் நகர ஆரம்பித்தார். அந்த நகர்தல் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்க ஆரம்பித்தது. பவுலை பற்றி மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் 9:13-14 வசனங்களிலே வாசிக்கிறோம். அனனியா என்கிற மனிதனை ஆண்டவர் பார்த்து, நீ போய் பவுலுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி செல்வதற்கு முன்னராக அனனியா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்று சொல்கிறான். கொலை செய்ய வந்தவனை போய் பார்க்க சொல்லுகிறீரே என்று ஆண்டவரிடத்தில் இந்த அனனியா கேட்பதை நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து சவுலை அவர் சந்திப்பதற்கு சேர்கிறார். சவுல் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவன் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார்கள். பெரியதொரு மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அவன் செய்கிற எல்லாவற்றையும் கேட்டபோது, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு வந்தவன் தானே இவன். ஆனால் இவன் இப்படி மாறிவிட்டானே என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தமஸ்குவிலே பவுல் இருந்தபோது தேவன் மேல் வைத்திருந்த அன்பினாலே அங்கே எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவ என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருந்த யூதர்களை கலங்க பண்ணினான். அப்போஸ்தலர் 9:22. தமஸ்குவுக்கு வருவதற்கு முன்னராக கிறிஸ்தவர்களை கலங்க பண்ணி கொண்டிருந்த இந்த சவுல் இப்போது யூதர்களை கலங்க பண்ணுகிறான். அநேக நாள் சென்ற பிறகு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. இந்த யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவன் இங்கேருந்து தப்பிவிடக்கூடாது என்று கோட்டையின் வாசலை இரவும் பகலுமாக அந்த யூதர்கள் காவல் காத்தார்களாம். எப்படியாகிலும் இந்த வழியாகத்தான் அவன் வெளியே செல்ல வேண்டும், அப்போது அவனை கொன்று போடுவோம் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். பிறரை துரத்தின பவுல் இப்போது துரத்தப்படுகிறார். துரத்தப்பட்டாலும் அவர் தேவனை விட்டு பிரியவில்லை. சீசர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 9:25 சொல்லுகிறது, சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். கோட்டை மதில் வழியாக ஒரு கூடையில் வைத்து அவன் தப்பும்படியாக ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த கஷ்டங்களெல்லாம் கிறிஸ்துவுக்காக சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு அவர் தெரிந்து கொண்டார். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு பிரியாமல் இறுதி வரை அவர் நிலைத்து நின்றதை நாம் பார்க்க முடிகிறது. தமக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை பற்றிய பவுலின் பார்வை எப்படி இருந்தது என்பதை கலாத்தியரிலே நாம் வாசிக்கிறோம். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்கிறார். தேவன் என்னை என் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தெரிந்து கொண்டார். தம்முடைய கிருபையினாலே என்னை பிரித்தெடுத்தார். வயிற்றிலேயே தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட மனிதன்
பல ஆண்டுகள் அவரை புரிந்து கொள்ளாமல், தன்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாமல் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் தாமே இந்த நற்கிரியை நம்மிலே செய்கிறார். நம்மை தெரிந்து கொள்ளும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்தல்ல, இனிமேல் நாம் எப்படி மாறுவோம் என்பதை வைத்தே ஆண்டவர் செயல்படுகிறார். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவோடு பழகும்போது அவரோடு பழகுகிறவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. சீசர்களை பாருங்கள், அவர்களுக்குள் பொறாமை இருந்தது, மோதல்கள் ஏற்பட்டன, விசுவாச குறைச்சல் இருந்தது. அவரை விட்டு ஓடினார்கள். ஒருவர் அவரை காட்டி கொடுத்தார், இன்னொருவர் அவரை மறுதளித்தார். அதே சமயத்தில் அவர்கள் ஆன்மீகத்தில் வளர்ந்து வந்தார்கள். அதனால்தான் இவன் இயேசுவோடு இருந்தவன் என்று பேதுருவை பற்றி மற்றவர்கள் சொல்ல முடிந்தது. படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் தைரியமாக இருக்கிறார்கள் என்று பேதுருவையும் யோவானையும் பற்றி ஆசாரியர்கள் சொல்ல முடிந்தது. மாற்றங்கள் நிகழ்கின்றன. அவர்கள் இருக்கிற நிலையிலே இருந்து விடுவதில்லை. இப்போது இருக்கிற போட்டியும் பொறாமையும் மறைந்து ஒருவருக்கொருவர் அன்பும் ஐக்கியமும் உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. யார் எப்போது மாறுவார்கள் என்பது நமக்கு தெரியாததுனால யாரை பற்றியும் குறை சொல்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லுவதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன்னை பற்றி பவுல் சொல்வதை பாருங்கள். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். 1 தீமோத்தேயு 1:13. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். தன்னை பற்றி பெருமையாக அவர் ஒன்றும் நினைக்கவில்லை. நான் பாவி, நான் கொடூரமானவன், மோசமானவன், கொடுமைப்படுத்தினவன். பாவிகளில் பிரதான பாவி நான். ஆனால் பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார் என்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார். அப்படி தன்னை தேவன் ரட்சித்ததினாலே எல்லோரையும் தேவன் ரட்சிக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஒப்புரவாக்குதலின் செய்தியை தான் சொல்ல வேண்டியது அவசியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். பவுல் சொல்கிறதை பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்ட போது நாம் நல்லவர்களாக இல்லை, மிகவும் மோசமானவர்களாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். அதுபோல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வைத்து அல்ல, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதினால மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஏற்பாடு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் நாம் எப்படிப்பட்டவர்களாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. நாம் அவர்களை பார்க்க வேண்டிய விதமாக நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய உறவிலே நிச்சயமாக ஒரு மாற்றம் நிகழும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று லூக்கா 11:34 வாசிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று சொல்லுகிறார். அதாவது நாம் பார்க்கிற பார்வை விளக்காக இருக்கிறது. நாம் பார்க்கிற பார்வையிலிருந்து தான் வெளிச்சம் வருகிறது. நம்முடைய பார்வை தெளிவானதாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக மாறும். நாம் பார்க்கிற பார்வை கெட்டதாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாகிவிடும். இதனுடைய அர்த்தம் என்ன? 1 யோவான் 2:9 இவ்வாறு வாசிக்கிறோம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நாம் பார்க்கிற பார்வை ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததென்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நாம் சகோதரர்களை பகைக்க மாட்டோம். நம்முடைய பார்வை கெட்டதாக இருந்தால் சகோதரர்களை நாம் பகைப்போம். நாம் இருளிலே இருக்கிறோம். பல சமயங்களில் வெளிச்சம் இருள் என்பது கொள்கைகளை வைத்து நாம் பயன்படுத்துகிறோம். அவன் வெளிச்சத்தில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு கொள்கைகள் தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். அவன் இருளிலே இருக்கிறான் என்றால் அவனுக்கு கொள்கை தெரியாது என்று நினைக்கிறோம். ஆனால் ஒளியிலே இருத்தல் என்பது அன்பாக இருத்தலாகும். இருளிலே இருத்தல் என்பது அன்பு இல்லாமல் இருப்பதாகும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். 1 யோவான் 2:11 இவ்வாறு வாசிக்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். விளக்காக இருக்க வேண்டிய அவனுடைய கண்கள் இப்போது குருடாகி விடுகின்றன. எப்போது? சகோதரர்களை நாம் பகைக்கும் போது.
சில சமயங்களில் மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நாம் பேசும்போது அதே தவற்றை நாமும் செய்தோம் என்றால் எந்த விதத்தில் அவர்களை பார்த்து நாம் குறை சொல்ல முடியும்? அதனால் தேவன் கொடுக்கிற எச்சரிப்பை பாருங்கள். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒரு கற்பனையை மாத்திரம் கைக்கொள்வது அல்ல, சிலவற்றை மாத்திரம் கடைபிடிப்பதல்ல, எல்லா வகைகளிலும் அன்புடையவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். அப்போது நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். பிறரோடு நமக்குள்ள பரஸ்பர உறவினாலே எவ்வித மாற்றங்கள் எல்லாம் ஏற்படலாம் என்பதை குறித்து பாடப்புத்தகம் இவ்வாறு சொல்கிறது. உறவுகளால் நம்மில் மாற்றம் ஏற்படுவது போல் மற்றவர்களிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த மாற்றங்கள் நல்லவையாக இருக்கலாம், கெட்டவையாக இருக்கலாம். நல்ல மாற்றங்கள் தான் ஏற்பட வேண்டும் என்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள். மாற்றங்கள் நல்லதாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சூழ்நிலை மாற்றங்களாக இருந்தாலும் சரி, உடலில் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, உறவில் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, அவை நல்லதற்காக இருக்கட்டும். அவைகள் கெட்டவையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையையும் அது பாதிக்கத்தான் போகிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று மார்க்கு 4:24-25 வாசிக்கிறோம். இங்கே அளப்பதாக இருந்தாலும் சரி, உள்ளவனாக இருப்பதாக இருந்தாலும் சரி, பொருளை பற்றி பேசவில்லை, ஆசையை பற்றி பேசவில்லை, அன்பையும் நல்ல குணத்தையும் பற்றி பேசுகிறது. நல்ல தன்மைகள், நல்ல குணம் நமக்கு இருக்கும் என்றால் இன்னமும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அரிக்கிறோம் என்று வேதாகமம் சொல்கிறது. நன்மையானதை விதைத்தால் உண்மையிலேயே நாம் நன்மையானதை அறுப்போம். தீமையானதை விதைத்தால் நாம் தீமையைத்தான் அறுக்க வேண்டியது இருக்கும். ஒரு கார் பிச்சைக்காரன் ஒருவன் அருகிலே வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பெண் இறங்கினாள். உட்கார்ந்திருந்த அந்த பிச்சைக்காரன் அருகிலே வந்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஒரு 11 மணி இருக்கும். காரிலிருந்து ஒரு பெண் இறங்கி வந்து என்னை பார்த்து எப்படி இருக்கிறது என்று கேட்பதா என்று அவன் எரிச்சலோடு, உன் ஜோலியை பார்த்து கொண்டு போ என்று அவன் திட்டினான். ஆனால் அவள் விடுவதாக இல்லை. சிரித்து கொண்டே இன்னமும் அருகில் வந்து, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று மீண்டுமாக கேட்டார். அதற்கிடையில் அங்கே இருந்த ஒரு போலீஸ்காரர் பக்கத்தில் வந்தார். வெகு காலமாக இங்கே இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்கு, ஏதாவது தொந்தரவு பண்ணினானா என்று கேட்டார். அந்த போலீஸ்காரரை பார்த்து இவர் சொன்னார், இல்லை இல்லை, பிரச்சனை ஒன்றும் செய்யவில்லை, இவருக்கு பசியாக இருக்கிறது போல் தெரிகிறது, அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அதனால் கொஞ்சம் உதவி செய்யுங்கள், அவரை தூக்கி நாம் அழைத்து சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவகத்திற்கு கொண்டு செல்வோம் என்று குறிப்பிட்டார். 2 பேருமாக அவன் கையை பிடித்து தூக்கினார்கள். அவனை எரிச்சலோடு, எதற்காக என்னை இப்படி துன்பப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னான். அந்த பெண் அதை கேட்கவே இல்லை. ஹோட்டலுக்குள்ளாக அழைத்து சென்றார்கள். ஒரு மூலையை உட்கார வைத்துவிட்டு அவனை சாப்பாடு கொடுக்கும்படியாக அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களிடத்தில் அந்த பெண் குறிப்பிட்டார். அப்போது ஹோட்டல் மேனேஜர் அங்கே வந்தார். இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து சாப்பிட்டால் எங்களுடைய ஹோட்டலுடைய மதிப்பு என்ன ஆகுது என்று கோபப்பட்டார். அந்த பெண் ஒன்றுமே சொல்லவில்லை. பக்கத்தில் எடி அண்ட் அசோசியேட்ஸ் என்று ஒரு பேங்கிங் கம்பெனி இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். ஆம் தெரியும், அந்த அந்த வங்கியினாலே எங்களுக்கு அநேக நன்மைகள் உண்டு, எங்களுக்கு பிரயோஜனம் உண்டு, எங்களுக்கு லாபம் உண்டு என்று அந்த மேனேஜர் சொன்னார். என்னுடைய பெயர் பெனிலோப் எடி, அந்த கம்பெனியுடைய முதலாளி நான் தான் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே அந்த மேனேஜர், மன்னித்து கொள்ளுங்கள், அவருக்கு என்ன வேண்டுமோ நாங்கள் அதை கொடுக்கிறோம் என்று சொல்லி உள்ளே சென்று உணவை எடுத்து வருவதற்காக சென்றார்கள். போலீஸ்காரரை பார்த்து கொண்டே இருந்தார். நீங்கள் சாப்பிடுகிறீர்களா என்று போலீஸ்காரரை பார்த்து பெனிலோப் கேட்டார். இல்லை இல்லை, நான் டியூட்டியில் இருக்கிறேன், ஒரு காஃபி வேண்டுமானால் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி குடித்துவிட்டு அங்கே நடக்கிறதை அவர் பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது அந்த ஜாக் என்கிற அந்த பிச்சைக்காரனை பார்த்து பெனிலோப் கேட்டார், என்ன உங்களுக்கு தெரிகிறதா? எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறது, ஆனால் தெரியவில்லை என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னான். அநேக ஆண்டுகளுக்கு முன்னராக நீங்கள் இந்த ஊரில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்து கொண்டு இருந்தீர்கள். உணவு பரிமாறுகிற வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருந்தீர்கள். நான் வந்தேன்,
உங்களிடத்தில் நான் இந்த ஹோட்டலில் ஏதாவது வேலை செய்து இந்த ஒரு நேர சாப்பாட்டை நான் சாப்பிட்டு கொள்ளலாமா என்று கேட்டேன். அப்பொழுது நீங்கள் இல்லை, அப்படிப்பட்ட சட்டம் எதுவும் இல்லை, இடம் கொடுக்காது, வேண்டுமானால் உட்காருங்கள், நான் உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன் என்று சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள். எனக்கு சாப்பாடு கொடுத்தால் உங்களுக்கு பிரச்சனை வருமே என்று நான் பயந்தேன். எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு அந்த சாப்பாட்டுக்கான பணத்தை போய் கல்லாவிலே கட்டினீர்கள், அதையும் நான் பார்த்தேன் என்று சொன்னார். ஓ, இப்போ எனக்கு ஞாபகம் வருகிறது, அந்த பெண்ணா நீங்கள் என்று ஜாக் கேட்டார். அந்த பெண் தான். அன்றைக்கே எனக்கு வேலை கிடைத்தது. கஷ்டப்பட்டு உழைத்தேன், சம்பாதித்தேன். இப்பொழுது ஒரு கம்பெனியின் முதலாளியாக இருக்கிறேன். நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று அந்த ஹோட்டலுக்கு சென்றேன். நீங்கள் வேலையை விட்டு நின்று விட்டதாக சொன்னார்கள். பார்ப்பதற்கு பிரயாசப்பட்டேன், என்னால் முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்றைக்கு இந்த வழியாக செல்லும்போது உங்களை பார்த்தேன். உடனே அடையாளம் தெரியவில்லை. யோசித்து கொண்டே போனேன். பிறகுதான் ஞாபகத்திற்கு வந்தது நீங்கள் தான் என்பதை கண்டுகொண்டேன். அதனால்தான் இன்றைக்கு நான் வந்தேன் என்று சொன்னார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். ஒருவேளை சாப்பாட்டை அந்த ஜாக் கொடுத்த போது பின்னாலே ஒரு பெரிய பதவிக்கு, பெரிய நிலைக்கு வரப்போகிற ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கவில்லை. இப்போது பெண்ணிலும் ஜாக்கை பார்த்து சொன்னார், சாப்பிட்டு விட்டு அந்த கம்பெனிக்கு வாருங்கள், உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை உங்களுக்கு தருவார்கள். அதுக்கு முன்னராக உங்களுக்கு கொஞ்சம் பணம் முன்பணமாக கொடுக்க சொல்கிறேன், அதை வாங்கி நல்ல உடை உடுத்துங்கள், தங்குவதற்கு ஒரு வீடு வாடகை எடுத்துக்கொள்ளுங்கள், பிறகு வந்து வேலைக்கு சேருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் அங்கே இருந்து போனாராம். எதிர்பாராமல் நாம் செய்கிற உதவிகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். அன்பு என்கிற ஒன்று தான் அந்த மாற்றத்தை செய்ய முடியும். செய்வோமா? எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்கள் பேரில் காட்டின அன்பை உலகத்தில் மற்றவர்கள் மேல் காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.